வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அப்ளிகேஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷனில் இருக்க டிஜிட்டல் கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் அதை மாடிஃபை பண்ணுறதுக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட டிஜிட்டல் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து ஆக்சுவலாக நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. லைக் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஜாவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் மைக்ரோசாஃப்ட் ASP.NETல அதுக்குள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு நிறைய இது இருக்குது. அண்ட் PHP எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் Wordpress. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் வந்து Wordpress இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி உங்களோட ஸ்கேனிங் எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகே, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி ஒரு வேர்ட்ப்ரெஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த பர்டிகுலர் வேர்ட்ப்ரெஸ்க்கு ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு வல்னரபிள் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வல்னரபிள் வேர்ட்ப்ரெஸ் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு CTF பாக்ஸ். ஓகே, அதுக்கு பேர் வந்து ஹேக்கர் ஃபீஸ்ட் 2019. ஸோ இது வந்து நீங்கள் இந்த wellhub.com போனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் OVAவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி OVAவை டவுன்லோட் பண்ணி இட் இஸ் ஆல்ரெடி ரன்னிங். ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. OVA ஆல்ரெடி நான் உள்ளே போட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹியர் இஸ் த ஃபைல் ரன்னிங். ஓகே, இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து நான் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு வந்து அதோட IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஓகே, 1.2 அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. ஓகே, ஸோ 1.2 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ அந்த ஐபியை நான் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு போர்ட் 80 ஓப்பனில் இருக்குது. ஸோ போர்ட் 80 ஓப்பனில் இருக்கிறதுனால நான் அந்த ஐபியை இங்கே போட்டதுனால எனக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகே, பேக் அண்ட் டெக்னாலஜிஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் யூஸிங் வேப்பலைசர். ஸோ இதுலேயும் வேப்பலைசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த இதில் நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதில் வந்து CMS யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Wordpress. ஓகே, ஸோ Wordpress மோஸ்ட்லி PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்போது Wordpress யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வெப் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா Apache வெப் சர்வர். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ண போது Wordpress. ஸோ நார்மலாக Wordpress வந்து ஆக்சுவலாக நம்மளோட அப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கான there is a tool which is called WP scan. ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டூல். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் ஸ்கேன்ஸ்லாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்னன்னா இப்போது என்னோட பர்டிகுலர் சிஸ்டமில் வந்து WP ஸ்கேன் அப்படின்னு சொல்லி போடும்போது ஆக்சுவலாக எனக்கு ஒரு எரர் வருது. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றுமே இல்லை கைஸ், ஜஸ்ட் நான் ஆல்டர்னேட்டிவ்க்கு நான் வேற ஒரு காலி மிஷின் நான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வேற ஒரு காலி மிஷினில் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களோட காலி மிஷினில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் எதுக்காக வேற ஒரு காலி மிஷினுக்கு நான் போகிறேன்னா, என்னோட பேஸ் மிஷினில் வந்து பேஸ் காலி மிஷினில் வந்து எனக்கு வேர்ட்ப்ரெஸ் ஸ்கேன் ரன் ஆக மாட்டேது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக I'll go here and I'll run. ஓகே, பட் ஆனால் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி சேம். ஸோ நான் இதில் லாகின் பண்ணிக்கிறேன் என்னோடய காலி மிஷினில். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் WP scan -h அப்படின்னு போட்டேன்னா நார்மலாக இந்த மாதிரி வரணும். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் கமாண்ட் வரணும். வந்துச்சுன்னா உங்களோட WP scan வந்து ப்ராப்பராக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் லெட் மீ ட்ரை டு பிங் மை IP. அந்த IP பிங் பண்ணி பார்க்குறேன் வெதர் எனக்கு கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு ரிப்ளை வருது, விச் மீன்ஸ் என்னால் அந்த சிஸ்டமை ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ பேக் எண்டில் ஆப்வியஸாக அவங்களோட மிஷினில் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பர்டிகுலர் IPயில் அது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் WP ஸ்கேனை வச்சு நான் இதை ஸ்கேன் பண்ணுறேன். ஓகே, இது ஸ்கேன் பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ் கொடுத்துட்டு URL கொடுத்தாலே போதும். அதுவே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுவே நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த எனுமரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி அது கூட நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜஸ்ட் நார்மல் URL வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ -URL
ஓகே ஸோ லெட் மீ URL ஸ்பேஸ் நான் என்ன பண்ணேன்னா http://192.168.1.2 அவ்வளோதான். ஓகே ஸோ என்டர்னு கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் வெயிட். இப்போ வந்து அது நம்மளுக்கு வந்து நம்ம ஐபியை நம்ம டார்கெட் மிஷினை வந்து ஸ்கேன் பண்ணுது. அண்ட் இந்த ஸ்கேன் வந்து நீங்கள் எல்லா வெப்சைட்டையும் யூஸ் பண்ண முடியாது. அந்த வெப்சைட்டில் பர்டிகுலர் மிஷினில் வந்து வேர்ட்ப்ரெஸ் ரன் பண்ணுறாங்கன்னா தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், ஆர்எல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுவே எல்லா ஆப்ஷனையும் டெஸ்ட் பண்ணிவிடும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போகலாம். ஓகே என்னென்னலாம் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது URL எடுத்திருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சில ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்கு. அது என்ன பண்ணியிருக்குன்னா பேக் அண்ட் அப்பாச்சி சர்வர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் டைரக்ட் ஆக்சஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அது ஓகே அண்ட் சில ஃபைல்ஸ்லாம் ஆக்சுவலாக ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஓகே ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து நெட்டில் அந்த பர்டிகுலர் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு டைரக்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் முக்கியமாக என்னென்னா லைக் வேர்ட்ப்ரெஸோட வேர்ஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இந்த வேர்ஷனுக்கு ஏதாவது வர்னபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே அண்ட் வேர்ட்ப்ரெஸ் பேக்எண்ட் தீம் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த தீமோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வேர்ட்ப்ரெஸோட தீமை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக சம் ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணியிருக்கு. அண்ட் ப்ளகின்ஸ் வந்து சில ப்ளகின்ஸ் வந்து பேக்எண்டில் வேர்ட்ப்ரெஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ளகின்ஸையும் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ளகின் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா WP கூகுள் மேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்எண்டில் அந்த அப்ளிகேஷனில் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கூகுள் மேப் வந்து ஆக்சுவலாக வந்து வல்னரபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூகுள் மேப்புக்கான வர்னபிலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. எதுக்காகனா இந்த WP கூகுள் மேப்ஸுக்கான வர்னபிலிட்டிஸ் ஆக்சுவலாக இருக்குது, அதையும் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கு. அது வந்து என்னென்ன வர்னபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. லைக் இந்த வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அன்ஆத்தென்டிகேட்டட் SQL இன்ஜெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அட்மின் செட்டிங்ஸ், அட்மினோட செட்டிங்ஸில் வந்து CSRF பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் CSRF டு ஸ்டோர்ட் எக்ஸஸ், CSRF அட்டாக் மூலிமா உங்களால் ஸ்டோர்ட் எக்ஸஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா ஜஸ்ட் ப்ளக்கினை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ளக்கினுக்கு ஏதாவது வர்னபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் நம்மளுக்கு சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த வேர்ட்ப்ரெஸ் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகே கைஸ் ஸோ நீங்கள் எங்கேயாவது வேர்ட்ப்ரெஸ் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் மேலும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து டிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ் ஸோ இது வந்து ஆக்சுவலாக எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வர்னபிலிட்டி ஸ்கேன் பண்ணுறதோ ஆர்எல்ஸ் ஒரு பர்டிகுலர் வேர்ட்ப்ரெஸ் பற்றி ஃபுல்லாக எனுமரேட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு டூல். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த டூலை. அண்ட் இந்த டூல் வந்து மோஸ்ட்லி நீங்கள் பக் பவுண்டி ஹண்டிங் கூட இது யூஸ் பண்ணலாம் நம்மளால். ஓகே பக் பவுண்டி ஹண்டிங்க்கும் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணலாம். ஓகே பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வெப்சைட் வழியாக தான் நம்ம எல்லா பக்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஆனால் சொல்ல முடியாது, உங்களுக்கு பேக் அண்ட் CMS மூலிமா கூட நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் பக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வர்னபிலிட்டிஸும் சொல்லிடுச்சு. ஸோ நம்மளோட வேலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த வர்னபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஓகே ஸோ இந்த மெத்தட் மூலிமா நம்மளோட அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சுலபமாக ஈஸியாக நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே கைஸ் ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட question and answer செக்ஷனில் போடலாம். ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.